விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, இரவும் பகலும் உரசிக்கொள்ளும் அந்தி பொழுதில் வந்துவிடு. அலைகள் உரசும் கரையில் இருப்பேன், உயிரை திருப்பி தந்துவிடு. பட்ட பகல்ல உச்சி வெயில்ல வேர்த்து ஊத்தின்னு இந்த பாட்டை எனக்கு ஏன் பாடணும்னு தோணித்துனா, ராஜா சார் வெயிட்டிங்காக ரொம்ப அழகா போட்ட பாட்டு இது. என் பையன் கிளாஸ்க்கு போயிருக்காரு. ஸோ 2.5 மணி நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2.5 மணி நேரங்கிறது எனக்கு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ். இந்த ஸ்வெட் எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரில. பிகாஸ் என்னோட வெயிட்டிங் ப்ளஷரபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நான் பார்க்குறேன். ஒரு தாய் குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த உணர்வுகள் இப்படி தான் இருக்கும். ஒரு கிண்டர் கார்டன் வாசலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு ஸ்கூல் வெளில இப்படி தான் இருக்கும் ஒரு தாயோடது. இதே மாதிரி தான் ஒரு காதலன் காதலிக்காக, ஒரு நியூ பார்ன் பேபிக்காக பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணுறது. ப்ளஷரபிளான வெயிட், பெயின்ஃபுல்லான வெயிட், இது ரெண்டுமே நம்மளோட புரிதல், நம்மளோட பார்வை, நம்ம கோணத்திலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் இல்லையா? இதுதான் எனக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஸோ நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணியிருந்தாலும் அது நிச்சயம் உங்களை தேடி வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வெயிட் பண்ணுங்கள். டெஸ்பரேஷனாக வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா டெஸ்பரேஷனாக வெயிட் பண்ணும்போது தட் வில் பிகம் வெரி பெயின்ஃபுல். ஸோ உங்களுக்கானது நிச்சயமாக உங்களை தேடி வரும். நம்மளுக்கான விஷயத்த தேடி வரதை யாரும் தடுக்க முடியாது. நம்மளுக்கு இல்லாத விஷயத்த யார் கஷ்டப்பட்டு கொடுத்தாலும் அது இருக்காது. அதனால அந்த புரிதலோட ஆனந்தமாக வெயிட் பண்ணுங்க. வாழ்க்கை ரொம்ப அழகானது. எப்போ சந்தோஷமாக இருங்க. சுற்றி இருக்கிற எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. நம்ம அமைதி சந்தோஷங்கிறது சுயநலமானது இல்லை. நம்ம சந்தோஷமாக அமைதியாக இருக்கும்போது சுற்றி இருக்கிறவங்களையும் அதே ஸ்டேட்டில் இருக்க விடுவோம். ஸோ லைஃப் இஸ் வெரி பியூட்டிஃபுல். லைஃப் இஸ் நவ் அண்ட் ஹியர் அண்ட் one day at a time.